பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம டெய்லி கிரீட வசனம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கானான் சபிக்கப்பட்டவன். ஏங்க கானான சபிக்கப்பட்டவன் சொல்றாங்க? ஏன்னா அவரை ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சாரு அப்படின்னு எல்லாம் சொல்லல. அவரு தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிச்சம் போட்டு காட்டினார் தன்னுடைய சகோதரர்களுக்குன்னு. அதாவது நம்ம தாய் தகப்பன்மார்கள் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்யறாங்க. ஆனா ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் நம்ம இருதயத்துல வச்சுட்டு நம்மளும் அவங்கள என்ன பண்றோம், மாற்றி நிறுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களும் அவங்கள சேர்த்துக்கிறாம கடைசி காலங்களில் அவங்கள பார்த்துக்கிறாம விட்டுறோம். அந்த மாதிரி இருக்கிறாம எல்லாருமே ஆண்டவரை தேடி ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நன்மையான வாழ்க்கையை வாழணும். அப்போது பிள்ளைகளை உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு வசனம் சொல்கிறபடியே நம்ம வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்படி இல்லைன்னா நம்மளும் எப்படிப்பட்டவங்களாகிறோம்னு சபிக்கப்பட்டவர்களாகிறோம். அதனால இந்த நாளில் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் ஆகாதபடிக்கு ஆசீர்வாதம் பெற்றவர்களாகும் ஆகணும் அப்படின்னு ப்ரே பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் சபிக்கப்பட்டவர்கள் ஆகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகள் எங்களை தாங்கட்டும். எங்கள் தாய் தகப்பன்மார்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய தேவன் உதவி செய்யுங்க. ஒரு விசை கூட எங்களை நோக்கி பாருங்க. என்னுடைய குற்றங்கள் குறைவுகளெல்லாம் இதுவரையுமாய் மன்னித்து எங்களை நடத்துகிறீரே. இதோ இன்னும் ஒரு முறை கூட எங்கள் தாய் தகப்பன்களை நான் துக்கப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னிங்க. ஒரு விசை உண்மையே துதித்து உண்மையே ஆராதித்து வாழ்வதற்கான கிருபையை தாங்க. இதோ எங்கள் பெற்றோர்களுக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யாதபடிக்கு அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான கிருபையை தாங்க. அந்த அன்பை தரப்போகிற கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றும் பாதப்பள்ளி சமர்ப்பிக்கிறேன். என்னை பொருட்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.